ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுத்தமான பாத்திரங்கள். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை தான் இருக்கின்ற பாத்திரத்தை அரித்துவிடும் என்று கூறினார் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினரான ஆலன் சிம்ப்சன். ஜார்ஜ் புஷ்ஷின் சவ அடக்கத்தின் போது அவர் தன்னுடைய நண்பனின் அன்பினை நினைவு கூர்ந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் 41ஆம் ஜனாதிபதியான புஷ் தன்னுடைய தலைமைத்துவ பணியிலும் தனிப்பட்ட உறவுகளிலும் எந்த பகைமையையும் மனதில் வைத்து கொள்ளவே இல்லை. மாறாக நகைச்சுவையையும் அன்பையும் அணைத்து கொண்டார் என்று கூறினார். இந்த சட்டமன்ற உறுப்பினரின் கருத்தை நாமும் ஒத்துக்கொள்வோம். நமக்கும் அப்படித்தானே? நாம் பகையை நமக்குள் அடக்கி வைக்கும் பொழுது அது எவ்வளவு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றது. நாம் கோபத்தை அடக்கி வைத்தாலோ அல்லது அதனை திடீரென வெளிப்படுத்தினாலோ நமது இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது, இருதயம் வேகமாக துடிக்கின்றது, நம்முடைய ஆவி தொய்ந்து போகின்றது, நம்முடைய பாத்திரம் அரிக்கப்படுகின்றது. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என சாலோமன் ராஜா நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் கூறுகின்றார். பகையினால் வரும் மோதல்கள் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த போட்டியாளர்களிடையே இரத்தம் சிந்தும் அளவிற்கு சண்டைகளை கொண்டு வருகின்றது. இந்த பகை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டிவிட்டு ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேச வைக்கின்றதே அல்லாமல் அவர்களை ஒன்று சேர்க்கவே சேர்க்காது. மாறாக தேவனுடைய அன்பு எல்லா தவறுகளையும் மூடுகின்றது, ஒரு திரையினால் மறைக்கின்றது, மன்னிக்கின்றது. அதற்காக நம் தவறுகளை கவனிக்க கூடாது என்பதாகவோ அல்லது தவறு செய்பவருக்கு துணை செய்வதாகவோ கூறக்கூடாது. ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து உண்மையாய் மனம் வருந்தும் பொழுது நாம் அந்த தவறை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. அவர் அதற்காக மனம் வருந்தவில்லை எனின் நம்முடைய உணர்வுகளை தேவனிடம் கொடுத்து விடுவோம். நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றவரை அறிந்திருக்கின்ற நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருப்போம். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். கூறினவர் எலிசா மார்கன். நம்மை வெறுப்படைய செய்யும் காரியங்கள் எவை? விரோதத்தை இருதயத்தில் வைத்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வது எப்படி நம்முடைய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தின்று விடுகின்றது. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.